தேர்தல் திருவிழா காலம் இது. நாம் எவ்வாறு வாக்களிப்பது என்பதை பற்றி ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பதிவு இது. வாக்காளர் ஒவ்வொருவரும் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற உறுதியாக வாக்களிக்க வேண்டும். முதலில் வாக்குச்சாவடிக்கு 23ஆம் தேதி ஏப்ரல் 23 அன்று வாக்குச்சாவடிக்கு காலை 7 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். முடிஞ்ச அளவு முன்னாடியே, வெயிலுக்கு முன்னாடியே போங்க. போகிறப்ப நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, உங்களுடைய ஆதார் அடையாள அட்டை அல்லது வாக்காளர் அட்டை, இந்த 2ல் ஏதோ ஒன்று கொண்டு போகலாம். மீதி 11 ஆவணங்கள் உள்ளன. இருந்தாலும் இந்த 2ல் ஏதோ வச்சுருப்பீங்க, அதை எடுத்துக்கங்க. அதுக்கடுத்தது உங்களுக்கு வாக்காளர் சீட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, பூத் ஸ்லிப்னு சொல்லுவாங்க. அந்த பூத் ஸ்லிப் என்பது எந்த வாக்குச்சாவடியில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம், அவ்வளோதான். அதில் வரிசை எண், பாக எண், உங்கள் பேர், உங்களுடைய முகவரி, உங்களுடைய புகைப்படம் எல்லாமே இருக்கும். அதை எடுத்துக்கங்க. அது உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்களுக்காக மட்டுமே. இதை மட்டும் எடுத்துக்கிட்டு போய் அங்கே உள்ள ஓட்டு போடலாம்னு நினச்சா முடியாது. கண்டிப்பாக ஆதார் அடையாள அட்டையோ அல்லது வாக்காளர் அடையாள அட்டையோ அல்லது மீதி சொன்ன 11 விதமான ஆவணங்களோ இருக்க வேண்டும். எடுத்துக்கிட்டு நேரமாக போயிருங்க. போனால் அங்கே கூட்டமாக இருந்ததுன்னா வரிசையில் நில்லுங்க. வரிசை தான் முக்கியம். நம்ம குறுக்கால போகக்கூடாது. கை குழந்தையை வச்சுருக்கிறவங்க, முதியவங்க, மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் தனியாக சென்று விடுவார்கள். நல்லா இருக்கிறவங்க வரிசையில் நின்று வரிசையாக போங்க. உள்ளே நுழைஞ்சோடனே வாக்குப்பதிவு அலுவலர் ஒன்று உட்காந்துருப்பார். அவர்கிட்ட உங்களுடைய அடையாள அட்டையை கொடுங்க. அப்போ அவர் அடையாள அட்டையை பார்த்துட்டு உங்கள் பேரை படிப்பார், வரிசை என்ன படிப்பார். படித்து முடிச்சோன்னா நீங்கள் தான் அந்த நபராக அப்படின்னு உறுதி செஞ்சுக்கிட்டு நீங்கள் வாக்குச்சாவடி அலுவலர் 2 கிட்ட போங்க. அவர் 2 என்ன செய்வார், ஒரு கையெழுத்தை வாங்குவார். 17A அப்படிங்கிற படிவத்தில், புத்தகத்தில் ஒரு கையெழுத்தை வாங்கிட்டு, உங்கள்கிட்ட கையெழுத்து போட தெரியல அப்படின்னா ரேகை கூட வைக்கலாம். உடனே உங்களுடைய இடது கை ஆள்காட்டி விரல் அதில் மை வைப்பார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஓட்டர் ஸ்லிப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லிப்பை தருவார். நீங்கள் அந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு வாக்குச்சாவடி அலுவலர் 3 அவர் பக்கத்தில் போங்க. அவர் அந்த ஸ்லிப்பை வாங்கி வச்சுக்குவார். வாங்கி வச்சுக்கிட்டு அவர் அந்த பேலட் யூனிட்டில் ஒரு சுவிட்ச் இருக்கும், அதை அழுத்திடுவார். அது அவருடைய ஒர்க்கு. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அதை கொடுத்துட்டு வாக்குப்பதிவு அறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகசிய அறை, ஒரு அட்டை வச்சு தடுத்துருப்பாங்க. அந்த அட்டையை தாண்டி உள்ளே போங்க. உள்ளே உங்களுக்கு பெட்டி, வாக்குப்பதிவு பெட்டி இருக்கும். அந்த பெட்டியில் ஒரு பெட்டிக்கு 16 பொத்தான்கள், 16 சின்னங்கள் இருக்கும். பெரும்பாலான தொகுதியில் 1 இருக்கும் அல்லது 2 இருக்கும், 3, 4 இந்த மாதிரி வரிசையாக இருக்கும். அந்த சின்னங்கள் முதல்ல பார்த்திங்கன்னா வரிசையாக சின்னங்கள் இருக்கும். அந்த சின்னத்தில் போட்டியிடுகின்ற வேட்பாளருடைய பேர், அவருடைய புகைப்படம் இருக்கும். அதுக்கு நேராக பார்த்திங்கன்னா நீல நிற பட்டன் இருக்கும், ப்ளூ கலர் பட்டனுங்க. அதுக்கு 2க்கு நடுவால் சிகப்பு கலரில் ஒரு லைட் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த லைட்டை போய் அழுத்திடுவாங்க. லைட் அழுத்தக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த நீல நிற உங்களுக்கு எந்த சின்னம் பிடிக்குதோ அந்த சின்னத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீல நிற பட்டனை அழுத்தணும். அழுத்தணுன்னா உடனே பக்கத்தில் விவி பேட்டு சொல்லிட்டு ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க, கண்ணாடி தெரியும். அதை அழுத்தி முடிச்சோன்னு உடனே வெளியே வந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெட்டி, அந்த பெட்டியில் கண்ணாடி திரை, அந்த டிவி மாதிரி இருக்குது சின்னதாக. உடனே அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சின்னத்திற்கு வாக்களித்தீர்களோ அந்த சின்ன சீட்டு அதில் ஒரு 7 செகண்டு நிற்கிங்க. எவ்வளோ அற்புதமான படைப்பு பாருங்கள். நம்ம தேர்தல் ஆணையம் மிகச்சிறந்தது. உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இத்தனை கோடி வாக்காளர்களை வைத்து அற்புதங்க. அந்த 7 செகண்ட் நிற்கக்கூடிய சீட்டு நீங்கள் வாக்களித்த அந்த சின்னம் அதில் தெரியும். 7 செகண்டுக்கு அப்புறம் கீழே விழுந்துடும். அது விழுந்தோன்னே பீப்னு ஒரு நீண்ட சத்தம் கேட்கும். இந்த செயல்பாடுகளை முடித்து கொண்டு நீங்கள் வாக்குச்சாவடியை விட்டு வெளியே வந்துடணும். மிக முக்கியமான கண்டிஷன், நீங்கள் யாருக்கு வாக்களிச்சிங்கிற யாருக்கும் சொல்லாதீங்க. இது ஒரு ரகசிய காப்பு. இதுதாங்க வாக்காளர் செய்ய வேண்டிய அடிப்படை கடமை. அதாவது இந்திய ஜனநாயக நாட்டில் நாம் ஜனநாயகத்தை தான் அடிப்படையாக கொண்டு அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும். ஆகவே ஒவ்வொருவரும் நாம் கண்டிப்பாக வாக்களிப்பது நம்முடைய அடிப்படை கடமை. நன்றி.